ஒன்றே குலம் ஒருவனே தேவன், எல்லா புகழும் இறைவனுக்கே. வாழ்க வையகம், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழட்டும். காலை வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு சுகருக்கான ஒரு ஜூஸு. பாவக்காய், இஞ்சி, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை, அருகம்புல், லெமனு, எலுமிச்சம்பழம், நெல்லிக்காய், கற்றாழை, மஞ்சள், இந்து உப்பு, ஜீரகம். இது எல்லாத்தையும் கழுவிட்டு அரைச்சி வடிகட்டி குடிக்கலாம் நண்பர்களே. சுகர்னால் பயப்படாதீங்க. ஏதாவது ஒரு நீங்கள் சுகர் மாத்திரை எடுத்துக்கிட்டு இருந்தாலும் கூட கொஞ்சம் வாக்கிங் போங்க. இது மாதிரி ஒரு ஜூஸு எதனாச்சும் ஒன்று வாரத்தில் 2 நாள் குடிங்க. சுகருக்கு மாத்திரையில் சுகர் கண்ட்ரோல் ஆகலை, இது மாதிரி ஏதாவது டென்ஷனை குறைச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஜூஸை வாரத்தில் 2 நாள் குடிங்க. கற்றாழையை 7 டைம்ஸ் கழுவி வச்சுருக்கிறேன். கற்றாழையை கட் பண்ண உடனே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு 2 ஹவர்ஸ் ஆகுது வச்சுருந்து அதோடைய ஃப்ளூயிட், அந்த தண்ணி எல்லாம் வடிஞ்ச பிறகு அதுக்கப்புறமா அதை யூஸ் பண்ணணும். கற்றாழைக்கு இன்னொரு பேர் இளங்குமரின்னு அர்த்தம். கற்றாழையை நம்ம தலைக்கு, முகத்துக்கு, உடம்புக்கு, உள்ளுக்கு எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம். அது நம்மளை இளமையாகவே வச்சுக்குமா. கற்றாழையை முன்னெல்லாம் வீட்டில் இருக்கும்போது நான் புடியும் கிடாச்சிட்டேன் தெரியாதப்ப தாத்தா கொண்டு வந்து வச்சாங்க. இப்போ நான் தேடி கொண்டு வந்து வச்சு வீட்டில் வளர்த்து யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். கற்றாழையை நல்லா முகத்துக்கு யூஸ் பண்ணுங்கள். நல்லதுமாரி கட் பண்ணி வச்சுருந்து அதை அந்த ஃப்ளூயிடெலாம் போன பிறகு அதை நல்லா உள்ளே இருக்கிற ஜெல்லை எடுத்து அதை கழுவிட்டு அதை யூஸ் பண்ணுங்கள். இதெல்லாம் போட்டுக்கிறோம். இப்போ நெல்லிக்காவை போட்டுக்கிறோம்.